எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபியில் ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். அது என்ன குழம்புனா, நம்ம குட்டி சங்கரா மீன் இருக்கு இல்லையா, அந்த சங்கரா மீன் வச்சுட்டு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நம்ம என்ன தான் பெரிய பெரிய மீன் வாங்கிட்டு நம்ம குழம்பு வச்சா கூட, ஆனால் இந்த குழம்புக்கு ஈடே ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம குட்டி சங்கரா மீன் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா இதில் உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா நீட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இதை இப்போ எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஒரு 100 கிராம் புளி இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலையாக செய்யலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அதில் உள்ள இதெல்லாம் எடுத்துட்டு சக்கையெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான குழம்பு தான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் நல்லா ஒரு 4 கரண்டி போல் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரப்பொடி, இது மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் தான். எனக்கு மிளகாத்தூள் நம்ம இதில் சேர்க்கும் போது மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இவ்வளோ தான் ப்ராசஸ். பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஆனால் டேஸ்ட்டு செம்மையான ஒரு குழம்பு இது. நீங்கள் வச்சிங்கன்னா திரும்ப இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட தோணும் நம்மளுக்கு. இப்போது இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்மளுக்கு எந்த அளவு அந்த புளி, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே கருவேப்பிலை அலசிட்டு கொஞ்சமாக இதில் அப்படியே பச்சையாக போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கையால் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர்ஃபுல் செம்மையாக இருக்கும். செய்து பாருங்கள். இப்போ நல்லா திக் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இப்போது நம்ம அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5-6 பச்சை மிளகாய் நம்ம அப்படியே இதை முழுசாக அப்படியே சேர்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது. இதை அப்படியே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டி வச்சுட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணும். இப்போது சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது வடகம், நம்ம குழம்புக்கெல்லாம் தாளிப்போம் இல்லையா, அந்த வடகம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இந்த வடகம் சேர்த்து தாளித்து பாருங்கள். மீன் குழம்புக்கு அருமையாக இருக்குங்க. சூப்பராக வரும் குழம்பு. இப்போ அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு, நல்லா ஒரு 15 சின்ன வெங்காயம், இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் இதை கீரி சேர்த்துருக்கோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. முழுசாக கூட ஒரு 4-5 போட்டிருக்கோம். கட் பண்ணியும் சேர்த்துருக்கோம், பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மீன் குழம்புல நம்ம ஃபாலோ பண்ண விஷயம்லாம் ஃபாலோ பண்ணும் போது மீன் குழம்பு நம்ம ஒரு 2-3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதனால கொஞ்சமாக நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கப்புறம் நல்லா எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்க போகிறோம். இதில் இந்த குழம்புல இவ்வளோ தாங்க வேலையே. இது வதக்குற வரையும் தான் வேலையே. அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிட்டோன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்க போகிறோம். இப்போது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். அதுக்காக வேண்டி தான். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு தக்காளி இதெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு அப்படியே இதில் ஊற்றிடலாம். இப்போ இவ்வளோ தான் பாருங்கள். நம்ம குழம்பு ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் கொதிச்சிருங்க, அவ்வளோதான். இதில் இப்போது பாருங்கள், நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் மூடியை ஓப்பன் பண்ணி. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காவும் அந்த சின்ன மீனும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. ஒரு வாட்டி கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். நிறைய பேர் செய்திருப்பீங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த மீனை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மீனை அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டி மீனுன்னு நினைக்காதீங்க. குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். பெரிய மீனில் குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி சின்ன மீனில் குழம்பு செய்யும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் அடிக்கடி செய்வோம் இந்த மாதிரி குட்டி மீன் வாங்கிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வச்சதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு
நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ண போகிறோம். இல்லை இந்த மீன் வந்து உடஞ்சிரும், அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா அடுப்பை வந்து சிம்மிலே தான் வைக்கணும், வேகமாக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த மீன் கூட லைட்டாக வந்து உடஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதையும் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து உடஞ்சிரும், சீக்கிரமாகவே உடஞ்சிரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷங்குள்ளே வேக வச்சு நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூடுலேயே முக்கால்வாசி நல்லா வெந்துடும். நீங்கள் 5 நிமிஷத்தில் மீன் வெந்துருமா அப்படின்னுங்கிற டவுட்டு வேண்டியில்லை உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே சின்ன மீன் தான். நம்ம வந்து நல்லா ஒரு சிம்மில் வச்சிங்க பாருங்கள், நல்லாவே தெரியுது பாருங்கள். நல்லா அந்த மீன் வந்து உடஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். குழம்பு வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் தட்டில் வந்து சாதம் போட்டுட்டு நான் அந்த மீன்லேயே வந்து கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த ஃப்ரை மீன் ரொம்பவே பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நண்டு வந்து ஃப்ரை பண்ண அதையும் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் தட்டு பார்க்கும் போதே தெரியும், ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு. இப்போது இவ்வளோதாங்க, சின்ன சங்கரா மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்